Hi Nanbha, எல்லாருக்கும் பிரிய வணக்கம். நான் சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கணும். நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன் நண்பா. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் முன்னாடியே இருந்தே சொல்லுவேன் நண்பா, ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் வச்சு ஒரு ஃபோன் வருதுன்னா அது ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா எப்படி 50,000 ரூபாய் கிட்ட தான் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் இல்லை ஒரு 7-8 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அதே ஸ்பெக்கில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 30,000 ரூபாய்க்கு அதே பிராண்டு வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் 888 ப்ராசஸரை வச்சு வந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அதே 888 ப்ராசஸரை வச்சு ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 30,000 35,000. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா Realme GT 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் சத்தமே இல்லாமல் வர ஏப்ரல் 28ஆம் தேதி ரியல்மியோட 4th இயர் ஆனிவர்சரி அதை கொண்டாடுற விதமாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி Realme GT 2 Pro 8 Gen 1ஓட வரப்போது, அதோட ரேட் 50,000. இது Snapdragon 888ஓட வருது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000. அந்த ஆனிவர்சரி காரணமாக 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ 30,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளால் வாங்கிக்க முடியும் நண்பா. இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம ரியல்மியோட 9 ப்ரோவாக இருக்கட்டும், Realme GT 2 ப்ரோவாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையும் பார்த்தா அதே கேமரா மாடல் செட்டப்பில் தான் இருக்குது. இதில் டிசைனில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பட் ஸ்பெக் வைஸ் நான் சொல்கிறேன், டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.62 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1300 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் லெவல் போகுமா. ஸோ சன்லைட்டில் டைரெக்டாக யூஸ் பண்ணாலும் தெளிவாக தெரியும். ஸோ ஸ்பெக் டிஸ்பிளேக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இதில் இருக்குது. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் சோனியோட IMX766 சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது OISஓட கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஃப்ரண்ட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வைஸும் 50 மெகாபிக்சல் சோனி சென்சார், OIS இதுவும் ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 இமேஜுக்கான பேட்டரி, 5000 இமேஜ். இது மட்டும் கன்ஃபியூஷன், ஏன்னா ஸ்பெக் வைஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வைஸ் மட்டும் லைட்டாக ஒரு சந்தேகம் இருக்குது. 4500 5000ன்றது தெரியல. பட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க நண்பா. ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 888 ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னு. அடுத்ததாக LPDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ், டூயல் ஸ்பீக்கரு, NFC சப்போர்ட் இருக்குது. ஸோ எல்லா ஃப்ளாக்ஷிப்கான அம்சங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது நண்பா. பேஸ் வேரியன்ட் 8GB ரேம், 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதோட நார்மல் ப்ரைஸ் 35,000 ரூபா. அந்த 4th இயர் ஆனிவர்சரினால உங்களுக்கு HDFC கார்டுக்கு 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க போல். அது போய் எக்ஸ்சேஞ்சுக்கு சம் ஆஃபர்ஸ் வருது. இதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு Snapdragon 888 ஃபோனு, AMOLED டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் சோனி சென்சார், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேல்யூ ஃபார் மணி. இது டேரெக்டாக எதுக்கு காம்படிட்டராக இருக்குன்னா, iQooவோட 9SE 9 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டஃப் கொடுக்கும். அதே மாதிரி OnePlusல ஆல்ரெடி 9RT இருக்குது, இதுக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்கும். அவங்க பிராண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தான் தெரியும் நண்பா. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு பார்க்கும்போது Realme GT 2 Pro ரேட் 50,000 ரூபா இருக்கனால அதை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் நண்பா. ஏன்னா எல்லாமே ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் லான்ச் அப்போ தான் தெரியும் வேறு எதுவும் ட்விஸ்ட் வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்றது. மேற்கொண்டு என்ன ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா நான் அதை ஒரு தெளிவாக உங்களுக்கு வந்து போகிறேன் நண்பா. ஆல்ரெடி OnePlusோட 10Rம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கான ஃபுல் ஸ்பெக்கும் லீக் ஆயிடுச்சு. ஏன்னா OnePlus 10Aஸ்ன்னு சொல்லி சைனாவில் மற்ற கண்ட்ரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 10Rன்னு சொல்லி ரீபிராண்ட் ஆகி வரப்போகுது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே தரேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான நண்பர் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏதாச்சும் டவுட்னா குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பை பண்ணுங்கள். ஓகே நண்பா? ஓகே, தேங்க்யூ, பை.